ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்களே அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனது அன்பிற்குரிய தனுசு ராசி நேயர்களே, இன்றைய பதிவிற்குள் நாம் நுழையும் முன்பாக அந்த அறுபடை வீடு கொண்ட குமரக் கடவுளை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு தொடங்குவோம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எந்நாளும் என்னை காக்கும் ஈசனின் மைந்தனே போற்றி. இனி வரும் காலங்களில் நன்மைகள் மட்டுமே சூழட்டும், மங்களங்கள் மட்டுமே பெருகட்டும். தனுசு ராசியினரின் இயல்பு மற்றும் குணம். நமது தனுசு ராசிக்காரர்கள் அன்பிற்கும் பண்பிற்கும் இலக்கணமாக திகழ்பவர்கள். உங்கள் வாழ்வின் பாதையில் எத்தனை முட்டுகள் நிறைந்தாலும், எத்தனை சவால்கள் குறுக்கிட்டாலும் ஒருபோதும் உங்கள் சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத மாண்பு கொண்டவர்கள் நீங்கள். காலம் எனக்கு கைகூடவில்லை, நேரம் சரியில்லை என்பதற்காக ஒருவரிடம் போய் கையேந்துவதோ அல்லது சுய கௌரவத்தை இழந்து பணிந்தோ போவதோ உங்கள் அகராதியிலேயே கிடையாது. எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் தனி ஒரு மனிதனாக போராடி சிகரட்டை எட்டும் வல்லமை உங்களிடம் இயற்கையாகவே குடிகொண்டுள்ளது. கிரக பெயர்ச்சியின் தாக்கம். சுக்கிரனின் விஸ்வரூபம். இந்த சிறப்பு பதிவில் நாம் முக்கியமாக பார்க்க போவது சுக்கிர பகவானின் அதிரடி மாற்றங்களால் தனுசு ராசிக்கு கிடைக்கப் போகும் அதிர்ஷ்ட மலையை பற்றித்தான். குறிப்பாக சுக்கிரனின் உச்சம் உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் மாற்றங்கள், தன்னம்பிக்கை உயர்வு, தொழில் வளர்ச்சி, குடும்ப அமைதி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் குறித்து விலாவரியாக பார்க்க இருக்கிறோம். தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவானின் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது ஒரு உன்னதமான நிலையாகும். அதிலும் குருவின் சுப பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் ராஜயோக பலன்கள் உங்களை தேடி வரப்போகிறது. அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது என்று நீங்கள் கிஞ்சிற்றும் அஞ்சப்பட தேவையில்லை. இது நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் காலம். எதையும் துணிச்சலுடன் முன்னெடுத்தால் வெற்றி திலகம் உங்கள் நெற்றியில் அமையும். தொழில், கடன் மற்றும் வேலைவாய்ப்பு. ஜோதிட ரீதியாக சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதி என்பதால் கடன் தொல்லைகள் நீங்குவதற்கும், புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கும், வருமானம் பல மடங்குகளாக பெருகுவதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளன. குருவின் ஆதிக்கத்தால் சுக்கிரன் இருப்பதால் எதிர்மறை பலன்கள் குறைந்து நற்பலன்களே மேலோங்கும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை தரம் உயரப்போகும் பொற்காலம் இது. பொருளாதார நிலை. பழைய கடன்கள் வசூலாகும், வாரா கடன்கள் கைக்கு வந்து சேரும். பணிச்சூழல். அலுவலகத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும், மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பரிகாரம். துன்பங்கள் வரும்போது உரிய ஆன்மீக பரிகாரங்களை செய்வதன் மூலம் அதன் தாக்கத்தை முற்றிலும் தவிர்க்கலாம். குடும்பம் மற்றும் சொத்து சேர்க்கை. இதுவரை உங்கள் வாழ்வில் சொத்து விவகாரங்கள் அல்லது குடும்ப பூசல்கள் தலை தூக்கி இருக்கலாம். சுக்கிரன் மற்றும் ராகுவின் சேர்க்கையால் தம்பதியினருக்குள் சிறு சிறு உராய்வுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இனி கவலை வேண்டாம், உங்களின் நற்காலம் கனிந்துவிட்டது. சொந்த வீடு கனவு. நீண்ட நாள் கனவான சொந்த வீடு கட்டும் முயற்சியில் இறங்கலாம். இதற்கான வங்கிக் கடன்கள் சுலபமாக துளிர்ந்துவிடும். வாகன யோகம். புதிய கார் அல்லது இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு இது மிகவும் உகந்த தருணம். சுபகாரியங்கள். தடைப்பட்டிருந்த திருமண பேச்சுக்கள் முடிவுக்கு வந்து கெட்டிமேளம் கொட்டும் சத்தம் கேட்கும். வழக்குகள். நிலம் அல்லது சொத்து சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். கல்வி மற்றும் அரசு வேலை. மார்ச் மாதத்தில் சனி பகவானின் மாற்றங்கள் உங்களுக்கு குறைகளை களைந்து நிறைவை தரப்போகின்றன. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்புவோருக்கு பச்சை கொடி காட்டப்படும். அரசு பணி தேர்வுகளுக்காக தயாராகுவோருக்கு நிச்சயம் நற்செய்தி உண்டு. வெளிநாடுகளில் பணியாற்றும் தனுசு ராசியினருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் காத்திருக்கிறது. துறைக்கார வாரியான பலன்கள். பெண்கள். உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். குடும்பத்தில் உள்ள சொல்லுக்கு மதிப்பு கூடும். பெரிய அளவிலான வெற்றிகளை சந்திப்பீர்கள். தொழில் அதிபர்கள். கமிஷன், ஏஜென்சிஸ் மற்றும் வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் கொளிக்கும். நிபுணர்கள். ஆசிரியர்கள், மருத்துவர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள். இது ஒரு பொற்காலம். உங்கள் மனக்குமுறலும் விதியின் தீர்வும். என்னங்க, நல்லது நடக்கும் என்று சொல்லி எங்களை சமாதானப்படுத்துகிறீர்களா? நாங்கள் படும் கஷ்டங்கள் எங்களுக்கு தான் தெரியும் என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்ததுதான். ஆனால் இதுவரை நீங்கள் பள்ளத்தை மட்டுமே பார்த்தீர்கள்.
இனி நீங்கள் மேட்டை நோக்கி பயணிக்கும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள், ஒதுக்கி தள்ளியவர்கள், உறவினர்கள் அனைவரும் உங்கள் வளர்ச்சியை கண்டு வியந்து உங்களை தேடி வருவார்கள். பெற்றோர்கள் கூட உங்கள் அருமையை புரிந்து கொள்ளாத சூழல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி உன்னை பிள்ளையாக பெற நான் என்ன தவம் செய்தேனோ என்று அவர்கள் பெருமைப்படும் அளவிற்கு உங்கள் செயல்பாடுகள் அமையும். துயரங்கள் யாவும் பனி போல விலகும். நட்சத்திர வாரியான விரிவான பலன்கள். பூராடம் நட்சத்திரம். இந்த மாதம் உங்கள் மனதில் இருந்த பாரம் இறங்கும். எதிலும் நேர்மறையான முடிவுகள் கிடைக்கும். உங்கள் பேச்சாற்றல் காரியங்களை சாதிப்பீர்கள். எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் வருமானம் இருக்கும். புதிய அதிகாரிகளின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றும். நீண்ட நாள் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிட்டும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைவசமாகும். உத்திராடம் முதல் பாதம். தெய்வ நம்பிக்கையுள்ள மன வலிமையை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் மற்றும் சற்று நிதானம் தேவை. வியாபார போட்டிகள் அகலும். முன்பின் தெரியாதவர்களிடம் ரகசியங்களை பகிர வேண்டாம். உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொண்டால் உறவுகள் மேம்படும். வெற்றிக்கான எளிய பரிகாரங்கள். உங்கள் வாழ்வில் தடைகள் நீங்கி வளம் பெறுக இந்த எளிய வழிபாட்டை தவறாமல் செய்யுங்கள். வியாழக்கிழமை வழிபாடு. குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமைகளில் சாமந்தி பூக்களை சமர்ப்பித்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை வழிபாடு. உங்கள் இல்லத்திற்கு அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாயும் 6 நெய் தீபங்களை ஏற்றி உங்கள் குறைகளை முருகனிடம் முறையிடுங்கள். கவலைகள் யாவும் காணல் நீராய் மறையும். தடைப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். என்ன தனுசு ராசி நேயர்களே, இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்கள் மனதிற்கு ஒரு நம்பிக்கையும் புத்துணர்வையும் தந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகப் போகும் காலம் கனிந்துவிட்டது. முயற்சியை கைவிடாதீர்கள். தன்னம்பிக்கையோடு நடைபோடுங்கள். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்திடுங்கள். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தினால் அரசு தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பெரிய வெற்றியை ஈட்டலாம். நீண்ட நாள் நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். உணவு விஷயத்தில் மற்றும் சற்று நிதானம் தேவை. முக்கிய பரிகாரம். உங்கள் வாழ்வில் இன்னும் பல நன்மைகள் பெருக இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். ஓம் சரவணபவ மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். உங்கள் கஷ்டங்கள் யாவும் காணாமல் போகும். தொடர்ந்து இது போன்ற ராசி பலன்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி.